ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷலோம். வேதாகமத்தை எடுத்துக் கொள்ளலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32, 33 மற்றும் 34 இந்த 3 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன், கவனிங்க. சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன் கூடி வந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. ரைட். இயேசு கிறிஸ்து கப்பர்நகூம் என்கிற பகுதிக்கு வந்து அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கையில் அவர் தேவகுமாரன் என்று, சாட்சாத் தேவன் என்று நம்பியிருந்த எல்லோரும் இயேசுவினிடத்திலே தங்கள் பிரச்சனைகளோடு வந்தார்கள். அவர் அறிவிக்கின்ற சுவிசேஷத்திலே, பிரசங்கிக்கின்ற வார்த்தைகளிலே இருந்த வல்லமையை உணர்ந்து கொண்டவர்கள் அவரை பின்பற்றினதை நாம் பார்க்கிறோம். கப்பர்நகூம் என்ற பட்டணத்திலே பேதுருவின் மாமைக்கு காய்ச்சல் வந்திருந்த போது அந்த ஸ்திரீயின் சுகவீனத்தை இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார். 29வது வசனம். உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன், அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஞாபகத்தில் வச்சுக்கணும், கப்பர்நகூம் என்கிற வார்த்தையை நீங்கள் எப்போ பைபிள்ல வாசிச்சாலும் அது பேதுரு மற்றும் அந்திரேயா என்கிற இயேசுவின் சீஷர்களுடைய கிராமம். அது கடலை ஒட்டிய ஒரு பிரதேசம். கப்பர்நகூம் என்ற இந்த பகுதியை சார்ந்தவர்கள்தான் பேதுருவும் அந்திரேயாவும். நினைவில் வச்சுக்கோங்க, பேதுருவனுடைய சகோதரன் தான் அந்திரேயா. அதேபோல யாக்கோபின் சகோதரன் யோவான். யோவானும் யாக்கோபும் அண்ணன் தம்பிகள். பேதுருவும் அந்திரேயாவும் அண்ணன் தம்பிகள். அதேபோல இன்னொரு விஷயம், இயேசு கிறிஸ்துவனுடைய தாயார் மரியாளும், அதேபோல யோவானுடைய தாயார், இவர்கள் இருவருமே கூட அக்காள் தங்கை என்று வேத பண்டிதர்கள் அபிப்பிராயம் சொல்லுகிறார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு பிறந்திருந்தார். மரியாளுடைய சகோதரிக்கு பிறந்தவர்கள்தான் யாக்கோபும் யோவானும். அதாவது நல்லா கவனிக்கணும், யாக்கோபும் யோவானும் இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தியோட பிள்ளைகளாக இருக்கலாம், சின்னம்மாவுடைய பசங்களா இருந்திருக்கணும். நம்ம சாதாரணமா கசின்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி யாக்கோபும் யோவானும் இயேசு கிறிஸ்துவுக்கு கசின்ஸ் ஆயிருந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அந்த கப்பர்நகூமிலே பேதுருவின் மாமையை சுத்தமாக்கிய பிறகு அடுத்த ஊர்கள்ல அந்த செய்தி அப்படியே தெரிய ஆரம்பிச்சது. இயேசு கிறிஸ்து சொஸ்தமாக்குகிற அதிகாரத்தை உடைய தேவன் என்று, சொஸ்தமாக்க கூடியவர் என்பது அங்க இங்கன்னு எல்லா இடத்திலும் பரவிச்சு. சாயங்காலமான போது அந்த பகுதிகளிலே இருக்கிறதான பிணியாளிகள், நோயாளிகள் எல்லோரையுமே கூட, அதே போல அசுத்தாவியால் பீடிக்கப்பட்டிருந்தவர்களையும் கூட எங்க கொண்டு வந்தாங்க? இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கொண்டு வரப்பட்டதான வியாதியஸ்தர்களையும் பிணியாளர்களையும் எல்லோரையுமே கூட இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார். அசுத்தாவியால் பீடிக்கப்பட்டிருந்தவர்களையும் அவர் அங்கே விடுவித்தார். சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு கவனிக்கணும், ரோகம் என்பது தேவன் மனிதனுக்கு உண்டாக்கவில்லை. அப்ப அந்த ரோகம் வியாதியெல்லாம் எங்கிருந்து வந்தது? மனிதன் செய்த பாவங்களினாலே மனிதனுக்கு உண்டானதுதான் ரோகம். அதே சமயத்திலே நாம் உண்ணுகின்ற உணவினாலே, குடிக்கின்ற தண்ணீரினாலே, பிற திரவங்களால, அதாவது கூல்ட்ரிங்க்ஸா இருக்கலாம், சில பேர் பாவம் தண்ணி மாதிரியே தண்ணி அடிக்கிறாங்க,
சாராயம், பிராண்டி, விஸ்கி, கள்ளுன்னு எதோ குடிக்கிறாங்க. எவைகளை நீ குடிக்கின்றாயோ, எவைகளை நீ உண்ணுகிறாயோ, அப்படி எடுக்கிற உணவு பழக்கத்தினாலே, குடிக்கிற அந்த பழக்கத்தினாலே உன்னுடைய ஆரோக்கியம் குறைந்து போக வாய்ப்பு இருக்கிறது. சோ வியாதிக்கு சாதாரணமான காரணம் மனிதனுடைய அஜாக்கிரதை தான். அதாவது ஆரோக்கியத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்காம இருக்கிறது, கண்டதெல்லாம் வாங்கி குடிக்கிறது, கண்டதெல்லாம் தின்னுறது, ஆரோக்கியம் அல்லாதவைகளை புசிக்கணும் குடிக்கணும் என்று முயற்சி செய்கிற போதுதான் மனிதனுக்குள்ளே ஆரோக்கிய குறைவு ஏற்படுகிறது. அதே போல உன்னுடைய ஆரோக்கிய குறைவுக்கு ஒருவேளை காரணம் பாவமாக இருக்கலாம், அல்லது அஜாக்கிரதையாக இருக்கலாம், அல்லது சரியான ஒழுங்கான எச்சரிக்கையோடு இல்லாததால் இருக்கலாம், அல்லது உண்ணுக்க கூடாததை உண்ணுவதாலோ குடிக்க கூடாதவைகளை குடிப்பதாலோ கூட இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் உனக்கு வந்திருக்கிற வியாதியை சொஸ்தமாக்குகிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி அந்நாளிலே அங்கே வந்திருந்த எல்லோருடைய பிணிகளையும் ஆண்டவர் சொஸ்தமாக்கினார். பாருங்க, அந்த இடத்திலே அற்புதமான ஊழியங்கள் நடந்தன. அற்புதமான ஊழியம். தேவன் அற்புத ஆச்சரிய காரியங்களை செய்தார். ஆனா எவ்வளவு நேரம் அந்த ஊழியங்கள் போய்கொண்டே இருந்தது. அதற்கு பின் எவ்வளவு நேரம் அவர் ஜெபித்திருந்திருப்பார், எத்தனை பேரை சுகமாக்கி இருந்திருப்பார், அஸ்தாவிகளை துரத்தி இருந்திருப்பார். எக்ஸாக்ட் டைம் நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் அதிக நேரம் பிடிச்சிருக்கும் இல்லையா? சில நேரங்களில் வெளியே மீட்டிங்ஸ்க்கு போகும்போது சந்தர்ப்பங்கள்ல எனக்கு கூடுமானால் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்பதற்கு நான் முயற்சி செய்வேன். அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கிற போது சில வேளைகளிலே அது மிட்நைட் 12 வரைக்கும் போகும், 12 வரைக்கும் போகும், 1 மணி தாண்டி கூட போகும். ஆனால் ஏசப்பாவுக்கு எவ்வளவு நேரம் பிடிச்சதோ தெரியாது. ஆனால் அதற்கு பிறகு அவர் என்ன செய்தார்னு இருக்குங்க. 35வது வசனம். இது நாம எல்லோருமே கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விலையேற பெற்ற பாடம். அந்த முந்தின ராத்திரி அல்லது சாயங்காலம் ஒரு அற்புதமான ஊழியம் நடந்தது. இப்படி அந்த பெரிய ஊழியத்தை செய்து முடித்த பிறகு இயேசு என்ன செய்தார்? அவர் அதிகாலையிலேயே இருட்டோடு எழுந்து, அதற்கு முந்தின நாள் ஒரு பெரிய மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அசுத்தாவியால் பீடிக்கப்பட்ட அநேகர் வந்திருந்தார்கள். அநேகர் பிணியாளிகள் அங்கே வந்திருந்தார்கள். இயேசுவை தேடி வந்திருந்தார்கள். ஆனா ஒருத்தர் கூட விடலைங்க. அவர் எல்லோரையும் சுஸ்தமாக்கினார். அதனால அந்த ராத்திரியில ஒரு மிகப்பெரிய ஊழியம், பிரயாசத்தோடு கூடிய ஊழியத்தை, ஜெபத்தோடே கூடிய ஊழியத்தை ஆண்டவர் செய்து முடித்து களைத்து போயிருந்திருப்பார். ஆனால் அதிகாலையில இருட்டோடே எழுந்து விட்டாராம். எழுந்துட்டார். என்ன சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து எப்படிங்க டயர்ட் ஆவாரு? இயேசு கிறிஸ்து முழுமையான ஒரு மனிதன். அவருக்கும் பசி இருந்தது. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது இயேசு சொன்ன வார்த்தை என்ன? தாகமா இருக்கிறேன். அவருக்கும் தாகம் இருந்தது, அவருக்கும் பசி இருந்தது. அவரும் டயர்டாகி போய் கப்பலின் அடித்தட்டுக்கு சென்று என்ன செய்தார்? அவரும் தூங்கினார். அவர் ஒரு முழுமையான மனிதனாக இந்த பூமியிலே நமக்காக சஞ்சரித்தார், நமக்காக சுற்றி வந்தார். எனவே அவருக்கும் டயர்ட் இருந்தது, அவருக்கும் ஓய்வு தேவைப்பட்டது. அவரும் ரெஸ்ட் எடுத்துக் கொண்டாக வேண்டும். பாயிண்ட் என்னன்னா, மார்னிங் ஆன உடனே, அதாவது இன்னும் விடியாமல் இருக்கிற வேளையிலேயே இயேசு கிறிஸ்து எழுந்து விட்டார். விடியற்கால இருட்டோடு எழுவது என்பது, கவனிங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களுக்குள் காணப்படுகின்ற குணம். உங்களை யாராவது இருக்கீங்களா? தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும், என் வீட்டை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய வியாபாரத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய வேலைகளை, என்னுடைய ஊழியங்களை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கணும் என்று ஆசைப்படுவோர் உங்களை யாராவது இருந்தா கை உயர்த்துங்க பார்க்கலாமா? ரைட். இதால் கவனிங்க, தேவன் உண்மையாகவே உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் செய்கிற உங்கள் பணிகளிலே, நீங்கள் செய்கிற ஊழியத்திலே, நீங்கள் செய்கிற பணிகளிலே, பிரயாசங்களிலே வெற்றியை சாதிக்க வேண்டும் என்றால் விடியற்கால இருட்டோடு எழுவதை பழக்கப்படுத்திக்கணும். மறுபடியும் சொல்லுகிறேன், சோம்பேறிகளை தேவன் ஆசீர்வதிப்பது என்பது இந்த உலக சரித்திரத்தில் எந்த இடத்திலும் என்னைக்கும் பார்த்திருக்கவே முடியாது. உனக்குள் சோம்பேறித்தனம் இருக்கும் என்றால் உனக்கு நீயே தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போய்விடுகிறாய். யோசுவாவின் புத்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து என்ன செய்தான்? ஜனங்களை இலக்கம் பார்த்து. எப்ப எழுந்தானாங்க? சத்தமா சொல்லுங்க.
வெற்றியை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா கட்டாயமா அதிகாலையுமே நீங்கள் எழ வேண்டும். வெற்றியை சாதிக்கணுங்கிற மாத்திரம் ஆசை இருந்து 8 மணிக்கு எந்திரிக்கிறது, 9 மணிக்கு எந்திரிக்கிறது, இதெல்லாம் வெற்றியை உங்கள் கையாலேயே நீங்க அழிக்கிறீங்கன்னு அர்த்தம். சபையே, அந்த வெற்றியை அருளிச் செய்வேன் யோசுவா என்று கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னபோது யோசுவா செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? அதிகாலமே எழுவது. மோசே தேவன் அழைத்தார். மோசே, அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பலம் வாய்ந்த பார்வோனின் இடத்திலிருந்து நான் விடுதலை செய்யப் போகிறேன். பார்வோனை தலைவணங்க பண்ணுவேன். என்னுடைய மகா வல்லமை என்ன, மகத்துவம் என்ன என்பதை காண்பிப்பேன். மோசே, நீ பார்வோனிடத்திற்கு செல் என்றார். எங்க போக சொல்றாரு? பார்வோனிடத்திலே செல், நான் சொல்லச் சொல்வதை சொல். யாருகிட்டையும் போகலாம், என்னவும் சொல்லலாம். ஆனா தேசத்தை ஆளுகை செய்கிற பார்வோனுக்கு முன் போய் அப்படி சொல்லுவது என்பது சுலபமல்ல. யாத்திராகமம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 8வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து. ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய், எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதி எல்லாம் பேன்களாயிற்று, பேன்களாய் மாறிவிட்டதாம். மந்திரவாதிகளும், கவனிங்க, தங்கள் மந்திர வித்தையினால் பெண்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பெண்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல், இது கர்த்தருடைய வல்லமை. நம்முடைய சக்தி, மனிதனுடைய சக்தி என்பது தேவனுடைய வல்லமைக்கு முன்பு நிலைநிற்காது. கவனிங்க என்று திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. நாளை என்ன எழுதியிருக்குங்க? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா. எப்ப எழச் சொல்றாருங்க மோசேய? எப்ப எழச் சொல்றாரு மோசேய? எப்ப எழும்ப வேண்டும் என்கிறார் நம்மை. இன்னைக்கு நம்ம மத்தியில் யாராவது இருக்கீங்களாங்க லேட்டா எழுந்திருக்கிறவங்க? 6 ஆனாலும் எந்திரிக்கிறது இல்ல, 7 ஆனாலும் எந்திரிக்கிறது இல்ல. இதுல வேற அலாரம் வச்சுக்குவாங்க. அது எதுக்காக? விடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியணும்ல. பாவம், இவங்க முகத்துக்கு தெரியாது. அது தயவு செஞ்சு கவனிங்க. கோழி குஞ்சுக்கு தெரியும், கோழிக்கு சேவல்களுக்கெல்லாம் தெரியும், வீட்டில் இருக்கிற வீட்டு நாய்க்கு கூட நல்லாவே தெரியும். என்னன்னு சொல்லுங்களேன்? விடிஞ்சிருச்சுங்கிறது. சிட்டுக்குருவிக்கு கூட தெரியும், பறவைகளுக்கு கூட தெரியுங்க விடிஞ்சிருச்சுங்கிறது. ஆனா அந்த சோம்பேறிகளுக்கு தான் தெரியாது. விடிஞ்சிருச்சா இல்லையாங்கிறது தெரியாது. மணி 7 ஆயிடுச்சோ 8 ஆச்சோ தெரியாது. 9 மணி ஆனா கூட தெரியாது. இருக்கீங்களா நம்ம மத்தியில் அப்படிப்பட்டவங்க யாராவது? உருப்படவே முடியாது. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, உருப்பட முடியாது. பிரயோஜனர்களை 10 பேருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற முடியாது. என்ன புரிஞ்சுக்கணும்னா, யோசுவாவினிடத்திலே தேவன் சொல்லுகிறார், கடந்த காலத்தில் நீ தோத்து போயிருக்கிற சரி, ஆனா அப்படி நீ தோல்விக்குள்ளேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எழு, புறப்பட்டு போ என்று யோசுவாவுக்கு தேவன் தைரியம் சொன்னபோது, தைரியத்தை பெற்றுக்கொண்ட, நேரா போய் வெற்றியை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்த யோசுவா என்ன செய்கிறார்? நல்லா கவனிங்க. அதிகாலம் எழுந்தான் வெற்றியை சாதிக்கிறதற்கு. நம்பர் 2, மோசேயினிடத்திலே கர்த்தர் சொன்னார், என்னுடைய மகிமையை, என்னுடைய மகத்துவத்தை பார்வோனுக்கு முன்னால் காண்பிப்பேன். நீ பார்வோனை எதிர்கொள். நான் அப்படி எதிர்கொள்ளணும்னா நீ எப்ப எழணும்? அதிகாலமே எழணும். மோசே, என் மகிமையை காண வேண்டும் என்று நினைக்கிறாயா என்றால் நீ அதிகாலமே எழ வேண்டும். இன்னைக்கு நம்ம மத்தியிலே யாராவது இருக்கீங்களா? உன் வாழ்க்கையிலே தேவனுடைய மகிமையை காண வேண்டும், உங்கள் குடும்பங்களிலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை காண வேண்டும், செய்கிற வேலையிலே அபிவிருத்தியை காண வேண்டும், உங்கள் வியாபாரத்தில் உயர்வை காண வேண்டும் என்று ஆசைப்படுவோர் யாராவது இருக்கீங்களா? அப்ப அதிகாலமே எழ வேண்டும். 3வது, ஆதியாகமம் 22வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு
தேவன் ஆபிரகாமை சோதித்தார். செய்தாருங்க. சோதித்தாரா, பரிசோதித்தாரா? கவனிக்கிறோம். தேவன் சோதிக்கிறார் என்றால் அவர் பரிசோதிப்பார். சாத்தான் சோதிப்பான். மனிதனை தேவன் என்ன செய்கிறார்? பரிசோதிக்கிறார், பரீட்சிப்பார். தேவன் உன்னையும் என்னையும் பரீட்சிக்கின்ற போது நாம் எவ்வளவு உருப்படாதவங்களா இருக்கிறோமோ அதெல்லாருக்கும் வெளிக்காட்டணும் அப்படிங்கிறது தேவனுடைய நோக்கம் அல்ல. நம்முடைய விசுவாசம் எவ்வளவு பெரியது என்று உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டும் என்றுதான் நம்மை பரிசோதிக்கிறார். இப்பொழுது தேவன் ஆபிரகாமை பரீட்சிக்கின்றார், பரிசோதிக்கின்றார். நல்ல கவனிக்கணும். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். கவனிங்க. அப்பொழுது அவர், கவனிங்க, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும், அதாவது உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய் பலியிடு. ஆபிரகாமே, ஆபிரகாமே, இதோ அடியேன் இருக்கிறேன் ஆண்டவரே. கடந்த காலத்தில் எப்பொழுது தேவன் தரிசனமானாலும் தாம் செய்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து எப்படி தேவன் ஆசீர்வதிக்கப் போகிறார், எந்த அளவுக்கு அவர் ஆசீர்வதிக்கப் போகிறார் என்று ஆபிரகாமுக்கு தெரிவிப்பதற்கே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆபிரகாமே, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், தலைமுறையை பெருக பண்ணுவேன். ஆபிரகாமே, உன் குமாரனுக்கு ஈசாக் என்று பெயரிட வேண்டும். ஆபிரகாமே, வருகின்ற வருடம் இந்த நேரத்துக்கெல்லாம் உன் கையிலே அழகான குழந்தை இருப்பான். ஆபிரகாமே, என்னுடைய பார்வைக்கு முன்னால் உத்தமனாய் நடந்து கொண்டிரு. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன். எப்பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமானாலும் பேசினாலும் தனக்கு மிகவும் தைரியத்தை கொடுத்த தேவனுடைய வார்த்தைகளை ஆபிரகாம் நம்பினார். தேவன் தாம் சொன்னபடியே வாக்குத்தத்தத்தின் குமாரனை அருளிச் செய்தார். அவன் பெயர் ஈசாக்கு. இப்ப ஈசாக்கு பிறந்து ஒரு 14, 15, 16 வயசு ஆயிடுச்சுங்க. அப்ப ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில அவனுடைய ஆசை நிறைவேறிற்று. அற்புதமான மகன் தன் கண்களுக்கு முன்பாக ஒலிவமர கன்றை போல வளருகிறான். அவனுடைய கண்ணெல்லாம் ஈசாக்கின் மேலதான், அவனுடைய மனசெல்லாம் ஈசாக்கின் மேலதான். ஒற்றைக்கு ஒரு பிள்ளை, அளவற்ற சந்தோஷம். ஆஸ்திக்கும் குறைவில்லை, அந்தஸ்திலையும் குறைவில்லை, எல்லாமே இருக்கு. ஒரு காலத்தில் பிள்ளை இல்லாமல் இருந்த ஆபிரகாமின் சாராளின் வாழ்க்கையிலே இப்பொழுது அழகான அற்புதமான மகன் தங்கள் கண்களுக்கு முன்பாக வளர்ந்து அப்படியே விளையாடும் போது அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். போதும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைக்கு, எங்கள் வாழ்க்கையில் குறை என்று எது இருந்ததோ அந்த குறையை நிவர்த்தி செய்து விட்டீர், அதை நிறைவாக்கி விட்டீர், அவமானங்கள் எல்லாம் கனமாக மாற்றிவிட்டீர், அற்புதமான வாக்குத்தத்தத்தின் மகனை தந்திருக்கிறீர், இதை விட வேற என்ன வேணும் ஆண்டவரே என்று சந்தோஷமாக கொண்டாடி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையின் காலத்திலே சடனாக தேவன் தரிசனமாகி, ஆபிரகாமே, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆபிரகாம் தன் குமாரனை நேசிக்கிற விதத்தை பார்த்தபோது தேவனுக்கு தோன்றியதோ என்னவோ தெரியாதுங்க. அதாவது ஆபிரகாம கொஞ்சம் சோதிக்கணும்னு. குமாரனை அருளி இருக்கிற என்னை அதிகமாய் நேசிக்கிறானா, அல்லது நான் அருளிய குமாரன் என்னை காட்டிலும் நேசிக்கிறானா பரீட்சிக்கலாம். சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிக்கின்ற போது நமக்கு இருக்கிற தேவைகளுக்காக தேவனிடத்திலே கேட்போம், சந்திக்க வேண்டும் என்போம். அப்ப தேவன் அருளுகிற வரம், அந்த வரத்தை நாம நேசிக்கணுமா, அல்லது அந்த வரத்தை அருளின தேவனை அதிகமாக நேசிக்கணுமா? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கென்று தம் உயிரையே தந்த தேவனை நேசிக்க வேண்டுமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையை நாம் அதிகமாக நேசிக்க வேண்டுமா? நம்மள நாம ரொம்பவே ஆசைப்படுவோம், நம்ம மேல நமக்கு அதிக பிரியம். ஆனால் நல்லா கவனிக்கணும், நமக்கென்று ஒரு வாழ்க்கையை அருளி இருக்கிற, வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை நல்கி இருக்கிற தேவனை அதிகமாக நேசிக்கணுமா, இல்ல அவர் அருளிய வாழ்க்கையை அதிகமாக நேசிக்கணுமா? நம்ம சாதாரணமா நம்மள நாம் தான் அதிகமா நேசிக்கிறோம். தேவனை காட்டிலும் அதிகமாய் நம்மை நாம் நேசிக்கிறோம். அது உண்மைங்க, நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மை.
ஆனால் அது நல்லது அல்லவே அல்ல. தேவனை காட்டிலும் எதையும் நாம் அதிகமாக நேசிப்போம் என்றால், எதையாவது அதிகமாய் நேசிக்கிறோம் என்றால், அது தேவனுக்கு துக்கத்தை உண்டாக்கும். நான் சொல்றது புரியுதாங்க? தேவனை காட்டிலும் நீ எதை அதிகமாக நேசித்தாலும் அது ஒரு நாள் உனக்கு துக்கத்தை தான் உண்டு பண்ணும். சில பேர் தங்களுக்கு இருக்கின்ற அழகை நேசிப்பாங்க. எப்ப பார்த்தாலும் கண்ணாடி முன்னால போய் நின்று பார்ப்பாங்க. தன்னுடைய அழகை பார்த்து அப்படியே பூரிச்சு போயிருவாங்க, அப்படியே புலகாங்கிதம் அடைவாங்க. ஆனா அந்த அழகை அருளி செய்தது யாருங்க? அந்த சரீரத்தை அருளி செய்தது யாருங்க? அந்த நல்ல கலரை அருளி செய்தது யாரு? தேவன் தானுங்களே. நீ கண்ணாடியிலே பார்க்கின்ற போது, சகோதர சகோதரிகளே, தயவு செய்து கண்ணாடியில் உங்களை பார்க்கும்போது அப்படியே ரொம்ப பூரிச்சு போகாதீங்க. உங்களுக்கு அந்த சரீரத்தை, அந்த அழகை அருளி இருக்கின்ற ஆண்டவரை துதியுங்கள், அவரை கனப்படுத்துங்க. சில சந்தர்ப்பங்கள்ல பக்கத்தில் இருக்கிற தங்கைமார் எல்லாரும் வருவாங்க, தம்பி தங்கைமார் வருவாங்க. வந்து, அண்ணா என் வாழ்க்கை அழிஞ்சு போயிடுச்சண்ணா, நாய் கையில மாட்டின சாக்கு பை மாதிரி ஆயிடுச்சுங்க. என்னாச்சுமா? என்னுடைய அழக பார்த்து பார்த்து நான் ரொம்ப பெருமையோடு இருந்தேன். எனக்கு நீ எந்த குறையும் இருக்காது, என்ன விடுனாலும் என்னால் செய்ய முடியும். என்னுடைய அழகின் அடிப்படையிலே நான் ரொம்ப பெருமைப்பட்டவள், ரொம்ப பெருமைப்பட்டவன். அந்த அழகுதான் என்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிடுச்சு அண்ணா. எஸ், மறுபடியும் நினைவூட்டுகிறேன். நீ எதை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாய்? உன் அழகை நீ ரொம்ப நேசிக்கிறாயா? அது எந்தாவது ஒரு நாள் உனக்கு துக்கத்தை கொண்டு வந்து விடும். உன்னுடைய மகனையோ உன்னுடைய மகளையோ தேவனை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறாயா? அவள் கட்டாயம் உன் வாழ்க்கையில துக்கத்தை தான் கொண்டு வருவார்கள். உன்னுடைய உத்தியோகத்தை தேவனை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறாயா என்றால் அந்த உத்தியோகம் கட்டாயம் ஒரு நாள் அதிக மனரீதியான வேதனையை கொண்டு வரும். ஆனால் நீ தேவனை காட்டிலும் எதை அதிகமாக நேசிக்கிறாயோ எனக்கு தெரியாது. சகோதர சகோதரிகளே, தேவனை காட்டிலும் அதிகமாய் நீ எதை நேசித்தாலும் சரி, அது உன் வாழ்க்கையிலே தீராத சோகத்தையும் தீராத வேதனையையும் கொண்டு வந்துவிடும். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, உம்மை காட்டிலும் இந்த உலகத்திலே எதுவுமே கூட உயர்வதற்கு வாய்ப்பில்லை. எவருமே கூட உம்மை காட்டிலும் உயர வாய்ப்பில்லை. ஆண்டவரே, அதிகாலமே எழுந்து யோசுவாவை போல வெற்றிகளை சாதிக்கிறதற்கு, மோசேயை போல உம்முடைய மகிமையை காண்பதற்கு, ஆபிரகாமை போல உம்மை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதை நிரூபிக்கிறதற்கும், இயேசு கிறிஸ்துவை போல எங்கள் நாட்களை ஆண்டவரே துவக்குவதற்கு உம்முடைய கிருபை அருளி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய உள்ளத்தை அருளி செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு நாளையும் உம்மோடுதான் ஆரம்பிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளையும் உம்மோடுதான் முடிக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையிலே எல்லா விஷயங்களிலும் நீர் அருள் செய்கிற வெற்றிகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட கிருபை அருளி செய்யுங்க ராஜா. அதே போலப்பா, நாங்கள் இன்னும் நல்ல ஆவிக்குரியவர்களாய், பரிசுத்தர்களாய், உமக்கு அங்கீகாரமாய் உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை அருள வேண்டும் என்றும், உமக்கு விரோதமான எண்ணங்களோ சிந்தைகளோ செயல்பாடுகளோ எங்களுக்குள் இருக்கவே கூடாதையா. பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.